ப்ராப்ளம் ப்ளே. ப்ராப்ளம் ப்ளே அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு ட்ராமாட்டிக் டைப் தான். அதாவது நோ நார்விஜியன் ப்ளே அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் சொல்லுவாங்க. இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் ப்ளே அப்படின்னு யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஹென்ரி இப்சன் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ப்ராப்ளம் பிளேஸ் அப்படின்னா அதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, the situation faced by the protagonist that are put forward by the author as a representative instance of a contemporary social problem. அதாவது அதில் வர வந்து ஹீரோ வந்து சோஷியலில் நடக்கிற ப்ராப்ளம்ஸை அது சோஷியலில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் நடக்குதோ அதெல்லாம் வந்து அந்த ட்ராமாவில் கொண்டு வந்து அந்த ஹீரோ ஆனவர் அந்த ப்ராப்ளத்தில் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராப்ளம் பிளேஸில் வந்து நடித்து காட்டுவாங்க. இதுதான் இதை பற்றி சொல்கிறது தான் வந்து இதை மாதிரி சோஷியலில் நடக்கிற ப்ராப்ளம்ஸை அதில் பிளேயாக நடிப்பாங்க, பிளேயாக வந்து பண்ணுவாங்க. அதாவது பிளேயாக எழுதிட்டு அந்த ஹீரோயின் ஆனவரை அந்த ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வருவாங்க. இதுதான் ப்ராப்ளம் பிளே. The using of character who speaks for the author by the evolution of plot or both purpose. அதாவது இதில் வந்து இந்த இஷ்யூ மேபி எனக்கு அதாவது இஷ்யூ வந்து எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா, ஒரு அனாட்டமியாக இருக்கலாம், ஒரு ஸ்கோப்பாக இருக்கலாம், ஒரு டிக்னிட்டி அலாட்டாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து எதை வந்து பேஸ் பண்ணியிருக்குன்னா 19th century ஃபேமிலி, மிடில் கிளாஸ் ஃபேமிலியை வந்து பேஸ் பண்ணியிருக்கும். உமன் படுற கஷ்டங்கள்லாம் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதை யார் இம்சன் வந்து டால்ஸ் ஹவுஸில் வந்து எழுதியிருக்காரு. அப்புறம் மாராலிட்டி அதாவது மொராலிட்டி ஆஃப் ப்ராஸ்டிடியூட் ரீகார்டட் எ டைபிக்கல் ப்ராடக்ட் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம். அதாவது விபச்சாரம் நடக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ரெகார்டட் டைபிக்கல் ப்ராடக்ட் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம். எக்கனாமிக் சிஸ்டம்னா அந்த நாட்டில் நடக்கிற எக்கனாமிக்கில் வந்து ஊழல் வந்து எப்படிலாம் தலைவரிச்சு ஆழுது, அதை வந்து எப்படி வந்து க்யூர் பண்ணலாம், பாலியல் வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இதனால வந்து முதலாளித்துவம் இப்போ வந்து ஒரு முதலாளி அப்படின்னு இருக்காங்கன்னா மிடில் கிளாஸ் வந்து நிறைய பேர் அங்கே தான் வேலை பார்ப்பாங்க. வேலை பார்க்கும்போது அவர் முதலாளி அப்படிங்கிறதுனால இவர் வந்து என்னெல்லாம் தப்பு பண்ணுறாரு, தப்பு பண்ணி வந்து விபச்சாரம் நடக்குது, இல்லைன்னா வந்து அதாவது இது பண்ணிட்டு கொஞ்சம் காசு குடிச்சு இது பண்ணுறது, அவங்க பார்க்குற வேலைக்கு வந்து கரெக்டான சம்பளம் கொடுக்காம கொஞ்சம் சம்பளம் கொடுத்து இது போதும் இவ்வளோதான் நீ வேலை பார்த்த அப்படின்னு சொல்லி இது பண்ணுறதெல்லாம் இந்த முதலாளித்துவம் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ரியாக்ட் பண்ணுற இப்படிலாம் வந்து வேர்ல்டில் நடக்குது அப்படின்னு சொல்லி இம்பேக்டாக அவங்க பிள்ளைகளை வந்து நடித்து காட்டுறாங்க. அதெல்லாம் வந்து ரியலிசம், இது வந்து ஒரு ரியலிசமாக வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சப்டைப், இதில் ஒரு சப்டைப் இருக்குது இந்த ப்ராப்ளம் பிளேயில். அது என்னன்னு பார்த்தா டிஸ்கஷன் பிளே. இது வந்து சோஷியல் நடக்கிற இன்கார்பரேட், அதாவது சோஷியலில் அந்த சமூகத்தில் நடக்கிற வந்து சூழ்நிலை நடக்கிற வந்து ப்ராப்ளம்ஸை வந்து இப்படிலாம் நடக்குது, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குமான்னு சொல்லி நம்ம ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுறோன்னா அந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி இந்த பிளேயில் கொண்டு வருவாங்க. இது வந்து இதோட சப்டைப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அமங் இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பெர்னார்ட் ஷாவோட கெட்டிங் மேரிட் அண்ட் ஆக்ட் 3 ஆஃப் த மேன் அண்ட் சூப்பர்மேன். அதில் வந்து ஆல்சோ புக் ஆன் இம்சன் பிளேஸ் த குயின்ஸ்டன்சன் ஆஃப் இம்சன்சன். அதுலேயும் வந்து இந்த டிஸ்கஷன் பிளே பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷலைஸ்ட் அப்ளிகேஷன் டேர்ம் ஆஃப் ப்ராப்ளம் பிளேஸ். அதாவது சம்டைம்ஸ் வந்து இந்த ப்ராப்ளம் பிளேயை வந்து எதற்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிட்டர் காமெடி, அதாவது கசப்பான காமெடி. பிட்டர் காமெடி நம்ம கசப்பான காமெடி தான் சொல்லுவோம். கசப்பான காமெடிகளையும் இந்த ப்ராப்ளம் பிளேயை வந்து ப்ராப்ளம் பிளேயை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ராப்ளம் பிளேஸில் வந்து என்னென்ன மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க, அதாவது பிட்டர் காமெடிஸில் இந்த ஃபார்ம் சப்ஸ்டெயினாக இந்த ஃபார்மை ஸ்பெஷலைஸ்டாக இந்த ஃபார்மை கொண்டு வராங்க. ஷேக்ஸ்பியரோட பிட்டர் காமெடிஸ் பார்த்தா எஸ்பெஷலி ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடா, மெஷர் ஆஃப் மெஷர் அண்ட் ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். அதில் தான் வந்து ஹியூமன் நேச்சரை வந்து ரிசல்வ்ஸ் பண்ணுற மாதிரி வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்க எப்படி இது பண்ணுவாங்கன்னா ஒரு பிட்டர் காமெடியாக வச்சு அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி கொண்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து இந்த ப்ராப்ளம் பிளே தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் ப்ராப்ளம் பிளே. நெக்ஸ்ட் வந்து